கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை யாத்திராகமம் 9:11. அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. Exodus 9:11. And the magicians could not stand before Moses because of the boils, for the boils were on the magicians and on all the Egyptians என்று வாசிக்கிறோம். கொப்புளங்கள் உண்டான வாதை மந்திரவாதிகளையும் விட்டு வைக்கவில்லை. இதுவரை போராடி பார்த்த மந்திரவாதிகளின் மந்திர சக்தி மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக போராட இறங்கினால் எத்தனை பெரிய சக்தியாக இருந்தாலும் தேவ மக்களுக்கு முன்பாக நிற்க இயலாது என்கிறதை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய வல்லமையை தமது மக்களின் மூலம் வெளிப்படுத்தி சத்துருக்களுக்கு முன்பாக தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி அழகு பார்க்கிறவராக இருக்கிறார் என்கிறதை இந்த வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சக்தியும் நமக்கு மேலாக எழும்பி நிற்கக்கூடாது என்கிறதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.